நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானை உடனடியாக கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் சீமானின் வீட்டில் புகுந்து சீமானை தாக்குவோம் என்று வீராவேசமாக பேசிய வீரலட்சுமி. இந்த பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களை, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கு, நல்லாவே தெரியும். அப்ப நமது கட்சியுடைய வளர்ச்சிக்கு, நமது கட்சியினுடைய வெற்றிக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனால முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நமது சின்னத்தை வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஏற்கனவே பழைய விவசாய சின்னம் இருந்தது, அதுக்கப்புறம் மைக் சின்னம் கொடுத்தாங்க. இப்ப புதிய விவசாய சின்னம் கொடுத்திருக்காங்க. அதாவது அண்ணன் சீமான் அவருடைய உருவம் பதித்த புதிய விவசாய சின்னம் வந்திருக்கு. அதனால மக்கள் மனதில் ஒரு குழப்ப நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முதல் வேலையை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு இனிமே இதுதான் நிரந்தர சின்னம், இந்த விவசாய சின்னம் தான் நிரந்தர சின்னம். அது மட்டும் இல்லாம ஏர் உழவன் அப்படிங்கறத சொல்லி நம்ம வந்து இந்த விவசாய சின்னத்தை வந்து மக்கள் மனதில் அடையாளப்படுத்தணும். இந்த ஒரு வேலையை வந்து நம்ம உடனே செய்யணும். பல தொகுதியில செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது வேட்பாளர், களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர், அவருடைய முகம், கட்சியினுடைய சின்னம், இது ரெண்டையும் வந்து இப்ப மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும். நான் வந்து இப்ப ஒரு நாட்கள் அடுத்த இந்த வர வாரத்துல வந்து இதை செய்ய போறேன். அதனால இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் உள்ள நமது கட்சி உறவுகளை வந்து இந்த நிகழ்வை வந்து முன்னெடுக்கணும். அடுத்தது நம்ம கட்சியினுடைய கொள்கை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம். சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா விடைத்துக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இதனியா அவருடைய மரணத்துக்காக இந்த மாதர் சங்கங்கள் வந்து ஏன் குரல் கொடுக்கல, ஏன் போராடல அப்படிங்கிறது குறித்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வந்து வச்சிருந்தாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள்லாம் வந்து அபின், கஞ்சா, இந்த திராவிட சர்க்கெல்லாம் போட்டு என்ன படுத்துட்டீங்களா, நீங்க ஏன் குரல் கொடுக்கல, ஏன் போராடல அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையா ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசினதுதான் உடனே இந்த மாதர் சங்கங்கள்லாம் வந்து இவ்வளவு நாளா எங்க இருந்தாங்க தெரியல, திடீர்னு இப்ப வெளியே வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு கோஷம் போடுறாங்க. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், சீமானை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கோஷத்தை எழுப்பினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய போட்டோவெல்லாம் கிழிச்சு கீழே போட்டு காலில் போட்டு மிதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க. அப்புறம் நம்ம இந்த வீரலட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, திடீர்னு வருவாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி விஷயத்துல வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு காணாம போயிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு இப்ப வெளியே வந்துட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு பயங்கரமான ஒரு பேட்டியை வந்து கொடுக்குறாங்க. முதல்ல அந்த வீரலட்சுமி என்னென்னலாம் பேசிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம பேச வேண்டிய சில விஷயங்களை நம்ம பேசிடுவோம். மகளிர் அமைப்புகள், பெண்ணியவாதிகள், பகுத்தறிவு சிந்தனை உள்ள, முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்கள் எல்லாரும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சா அடிச்சுட்டு, சரக்கு அடிச்சுட்டு, அபினை வந்து புடிச்சிட்டு எல்லாரும் வந்து வீட்டுல தூங்கி கிடக்குறோம் அப்படின்னு பெண்களை தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா பருப்பி பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து அவர் மீது கொடுக்கப்படுகின்ற புகார் மனுக்களுக்கு வழக்கு பதிவு மட்டும்தான் செய்யறார்களே தவிர அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளாதனாலதான் இன்னைக்கு தொடர்ச்சியா இன்னைக்கு ஜனநாயகத்துடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்தின் முன்பாக தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அவர் வழிநடத்தக்கூடிய பிரபாகரனார் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி கொண்டு பெண்களை தொடர்ச்சியா அவர் இழிவு செஞ்சு பேசிட்டு இருக்காரு. குறிப்பா வந்து அந்த ஊடக சந்திப்பின் போது கஞ்சா அடிச்சிட்டு, சரக்கு அடிச்சிட்டு நீங்களா தூங்கிட்டு இருக்கிறீங்களா, நிதன்யா வழக்குல வந்து அந்த மரணத்துக்கு வந்து யாருமே வந்து களத்துல நின்னு போராடல, யாருமே அந்த மரணத்துக்கு கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி குறிப்பா என்னையே குறிப்பிட்டு தான் பேசினாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். அதனால வந்து இப்போ காவல்துறை வந்து இப்போ பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள்ல வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து அவர் வரும்பொழுது அந்த விஐபி கேட்டை வந்து மூடிட்டாங்க. இந்த நேரத்துல வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் அவரை உள்ள விட்டு இருந்து நீங்க ஊடகத்துக்கு முன்னாடி நீங்க விட்டு இருந்தீங்கன்னா அவரை மாலை போட்டு வந்து தரணா என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆமகன் சமைச்சு கொடுத்தாரு, எனக்கு இட்லிக்குள்ள கறி வச்சு சமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு உடான்ஸ் விட்டு புகழுக்கு அந்த களங்கத்தை வந்து ஏற்படுத்தாத அளவுக்கு பாதுகாத்த தமிழ்நாடு காவல்துறைக்கு அந்த நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அப்ப தொடர்ச்சியா ஒரு ஆளு தமிழ்நாட்டுல பேசினே இருக்கிறான் அப்படின்னா, அரசாங்கமா காவல்துறை பார்த்து கொண்டே இருக்குதுன்னா, அப்ப நெக்ஸ்ட் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றமா முன்வந்து நடவடிக்கை இல்ல, அரசாங்கம் நடவடிக்கை இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பெண்களோ அவர் யார கை நீட்டி சொல்றாரோ அதே பெண்ணியவாதிகள், முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்கள் அமைப்புகள், மாதர் சங்கங்கள் எல்லாம் ஒன்று திருந்து சீமான் வீடு புந்து ஒதுக்கலாமா? அப்ப நாங்க ஒதுக்கிறோம், நாங்க கேஸ் வாங்கிக்கிறோம். புதுசு இல்ல எங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமா யாரு பாலியல் பேசுறீங்களோ, யார் பெண்களை இழிவா பேசுறோம், நாங்க வீடு புந்து ஒதுக்கிறோம். சட்ட ரீதியா எங்க நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கு சட்டம் வரும்ல. என்ன நண்பர்களே, பாத்தீங்களா இந்த வீரலட்சுமி எப்படி பொங்கி எழுந்து பேட்டி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இந்த மாதிரி பெண்கள் வந்து மாதர் சங்கத்தை வந்து இழிவா பேசுறாங்க, தரைக்குறவா பேசுறாங்க, கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி சரக்கு போட்டு வந்து படுத்துட்டாங்க, இந்த ரிதனியாவுக்காக போராடல, அந்த மாதிரிலாம் வந்து சீமான் வந்து ரொம்ப தரைக்குறைவா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பல ஆக்ரோஷமா வந்து பேசுறாங்க. அதாவது இப்ப என்ன இன்னொன்னு வார்த்தை சொல்றாங்க, என்ன அப்படின்னா இந்த அதிமுக ஆட்சியில தான் வந்து இந்த பெண்கள் மாதர் சங்கம் வந்து போராடக்கூடிய வந்து சூழ்நிலை வந்து இருந்துதான். இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில பெண்கள் வந்து போராடக்கூடிய சூழ்நிலை இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு திமுக ஆட்சியில பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்களாம். பெண்களுக்கு எதனா குற்றங்கள் நடந்ததுன்னா உடனே இந்த திமுக ஆட்சியில் உள்ள அந்த காவல்துறை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களாம். அந்த குற்றவாளி மீது வந்து நடவடிக்கை எடுத்து தண்டிக்கிறாங்களாம். அப்ப இங்க வந்து இவங்க மாதர் சங்கம் வந்து இங்க போராட வேண்டிய தேவையில்லையா? அது மட்டும் இல்லாம இந்த ரிதனியா அப்படிங்கிற அந்த குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப பணக்கார குடும்பமா, அதனால அது என்ன சட்ட நடவடிக்கை தேவையோ அவங்க வந்து அவங்களே வந்து முன்னெடுத்துக்குவாங்களாம். அதனால இவங்கள போய் போராட தேவையில்லையா? எளிமையான பெண்களுக்கு வந்து இவங்க வந்து களத்துல இறங்கி போராடுவாங்களாம். அந்த மாதிரிலாம் பயங்கரமா பல உருட்டுகளை வந்து உருட்டிருக்காங்க. அப்ப பயங்கரமா அதே சமயத்துல திமுகவுக்கும் பயங்கரமா முட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப கூட சமீபத்துல ஒரு 10 வயது சிறுமிக்கு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இன்னும் அந்த குற்றவாளி வந்து இன்னும் கைது செய்யப்படல. அதுக்கு கூட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கண்டன அறிக்கை கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்காக வந்து வாயை திறக்காத இந்த வீரலட்சுமி என்னமோ திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்களுக்கு உடனே காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா ஊட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க வீரலட்சுமி? அப்புறம் தேவையில்லாம வந்து இதை எந்த விஷயத்தை நீங்க பேச வந்த அதை பேசுறதை விட்டுட்டு எதற்காக காமராஜருக்கு வந்து பிறந்தநாளைக்கு மாலை போட்டு மெயின் கேட் வெளியா போய் மாலை போட்டு வெளியே வந்துட்டு செய்தியாளர் சந்திப்புல வந்து காமராஜர் உயிரோட இருந்திருந்தா காமராஜர் வந்து இட்லியில கறி வச்சு கொடுத்திருப்பாரு, ஆமகரி செஞ்சு கொடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசுவாரு. அப்படிங்கிற மாதிரி எதற்கு தேவையில்லாமலாம் இது வந்து ஊட்டிட்டு அலையறீங்க? அப்ப சீமான் மீது எவ்வளவு வன்மம் இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு பேச்சு மூலமா நல்லா தெளிவா தெரியுது. அப்புறம் இந்த வீரலட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் வந்து இந்த செய்தியாளர் சந்திப்புல கஞ்சா அடிச்சுட்டு பெண்கள் இந்த மாதர் சங்கம் வந்து கஞ்சா அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்து படுத்திருக்காங்க அப்படின்னு பேசும்போது அத சீமான் பின்னால இருக்கக்கூடிய பெண்களை வந்து பார்த்து ரசிக்கிறாங்களாம். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண்களுக்கு சேர்த்தானே இது பொருந்தும் கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சியில் உள்ள பெண்கள் வந்து ரொம்ப கண்ணியமானவர்கள், ரொம்ப சமூக சிந்தனை உள்ளவர்கள். நீங்க என்ன சொல்லலாம், சமூக சிந்தனை உள்ளவர்கள் நாங்க தான் வந்து பெண்களுக்கு போராடுறோம் அப்படின்ட்டு நீங்க வந்து இன்னும் இந்த பொய்யை பேசிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அண்ணன் சீமான் யார், சீமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் உள்ள பெண்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியில் உள்ள பெண்கள் வந்து உண்மையிலேயே சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட உள்ள பெண்கள். அதனால உங்களுடைய இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ள பெண்கள்லாம் வந்து இன்னும் மசிக்க மாட்டாங்க, இன்னும் பயப்படவும் மாட்டாங்க. அப்புறம் இந்த வீரலட்சுமி கடைசியா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நீங்களும் பாத்திருப்பீங்க. சீமானை வந்து கைது செய்யல அப்படின்னா நாங்களே வந்து சீமான் வீட்டுல புகுந்து சீமானை வந்து தாக்குவோம், எங்க மேல என்ன கேஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாம ஏற்கனவே சீமானை வந்து தாக்குவோம், சீமானுடைய வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பல இயக்கங்கள்லாம் போயிட்டு எந்த மாதிரி நிலைமையில ஆகி வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம். அதனால நீங்களும் போங்க, நீங்களும் சீமான் வீட்டுக்கு போங்க, முடிஞ்சா சீமான் வீடு பூந்து சீமானை தாக்கி பாருங்க என்ன நடக்குது அப்படிங்கறத. அதுக்கப்புறம் பின் விளைவுகளை வந்து நீங்களே பார்ப்பீங்க. அதனால அவ்வளவு எளிதில வந்து சீமான் வீட்டை முட்டுகையிடுறது, சீமான் மேல கைய வைக்கிறது, சீமானை தாக்குறது அப்படிங்கறது இங்க கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. நீங்க பேச்சுல என்ன பேசிக்கிட்டு இருக்கலாம், சரிங்களா? ஆக ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே, இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக தமிழக உரிமைக்காக ஒருத்தன் வந்து எழுந்து போராடி வருகிறான் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிரமொழியர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு சீமான் மீது வன்மத்தை கேட்கறாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல நம்ம தமிழர்களுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நாம் தமிழ் சீமானையும் வெற்றி பெறுவதற்காக எந்த அளவுக்கு நம்ம வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்ம இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதனால இவருடைய பேச்சுகள் எல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு இன்னும் வேகமா வெறியோட நம்ம செயல்படணும் அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணத்தை தான் நமக்கு உருவாக்குது. அதனால நிச்சயம் நம்ம செயல்படுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, அடுத்தது கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கிறது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழர்களை வந்து ஜாதி மதம் கடந்து தமிழர்களாக ஒருங்கிணைத்து நம்ம செயல்பட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அதற்கான வேலையை நம்ம ஈடுபடுவோம். வரும் நாட்களில் இதை நிச்சயம் முன்னெடுப்போம். நாம் தமிழச்சினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் நிச்சயம் ஒருங்கிணைந்து நம்ம செயல்படுவோம். சரியா நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த தகவலில் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.